அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க குயவன், நாங்க களிமண். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தினாலே உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 6வது அதிகாரம். பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளில் அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமிட்டி தின்றார்கள். ஓய்வு நாள்ல பயிர் வழியா நடந்து போகும்போது சீஷர்கள் கதிர்களை எடுத்து அதை நிமிட்டி தின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இத குறித்து உபாகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு 23, 25ல பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கைகளினால் கதிர்களை கொய்யலாம், நீ அந்த விளைச்சலில் அரிவாளை இடலாகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. கைகளால கொய்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அத சீஷர்கள் கதிர்களை கொய்து அத கையில நிமிட்டி அதை சாப்பிட்றாங்க. பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, பரிசேயர் நல்ல வேதத்தை கற்று தேர்ந்தவங்க, நியாய பிரமாணத்தை நன்கு அறிந்தவங்க, அதை கரெக்டா ஃபாலோ பண்றவங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீஷர்களை பார்த்து, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார். ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உபாகமம் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்க கதிரை கொய்து அதை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சாட்டுறாங்க. நியாய பிரமாணத்தை கை கொள்ளல அப்படின்னு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்ப சீஷர்களை குறித்து குற்றம் சொல்லும் போது சீஷர்களை வழி நடத்துற தலைவர் இயேசு கிறிஸ்து, அவரை பார்த்து அவர் பதில் சொல்றாரு. தாவீதும் அவனோடு இருக்கிறவர்களும் பசியாய் இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி தான் புசித்ததுமன்றி தன்னுடன் கூட இருக்கிறவர்களுக்கும் கொடுத்தானே என்று சொன்னார். லேவியராகமம் 24வது அதிகாரத்துல 5-9 வரைக்கும் உள்ள வசனத்துல இந்த தேவ சமூகத்துல வைக்கப்படுற அப்பத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். அந்த மேஜை மேல 12 அப்பங்களை செய்து வைக்கணும். 2 அடுக்கா வச்சிருப்பாங்க. ஓய்வு நாள்ல அந்த அப்பங்கள் வைக்கப்படும். அது ஆசாரியர்கள் மாத்திரம்தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அவங்களுக்கு கொடுத்த நித்திய நியமமா அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த அப்பத்தை இது தாவீது சவுலுக்கு தப்பும்படியா ஓடும்போது தேவாலயத்துல போய் அங்க இருக்க ஆசாரியர்கிட்ட கேக்குறாரு. இது 1 சாமுவேல் 21வது அதிகாரம் 1-6 வசனம் வரைக்கும் அங்க நம்ம பாக்குறோம். அங்க இருந்த ஆசாரியர் தாவீதுகிட்ட கேக்குறாரு, நீ என்ன விஷயமா அப்படின்னு கேட்கும்போது, நான் அவசரமா ராஜா என்னைய ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருக்காரு, அதுக்காக நான் வந்தேன், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அப்பம் வேணும் கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆசாரியர் சொல்றாரு, பரிசுத்த அப்பம் மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவன் தாவீது இது புதிய அப்பம் வச்சதுனால இது பழசாயிடுது, இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அதை சாப்பிட்றத அங்க வேதத்துல அந்த 1 சாமுவேல் 21வது அதிகாரத்துல வாசிக்கிறோம்.
அப்ப தேவையோடு வந்த பசியோடு வந்த தாவீதுக்கு அந்த ஆசாரியர் மாத்திரம் சாப்பிடக்கூடிய அந்த அப்பத்தை எடுத்து அங்க கொடுக்கப்படுகிறத அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அப்ப மனுஷருடைய தேவைகள் சந்திக்கப்படுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம். மார்க்கு இதே பகுதிய மார்க்கு 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதே பகுதியை சொல்லும்போது, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஓய்வு நாள்ல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது தவறு. மனுஷருடைய தேவைகள் இருக்கும்போது அது சந்திக்கப்படலாம் அப்படின்றத ஆண்டவர் அவங்களுக்கு விலக்கி சொல்றாரு. தான் புசித்ததன் அன்றி தன்னுடன் கூட இருக்கிறவர்களுக்கும் தாவீது கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அவர் ஓய்வு நாள்ல செயல்படுறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. வேறொரு ஓய்வு நாளிலே, இப்ப இன்னொரு ஓய்வு நாள், அங்க இது விளக்கம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இன்னொரு ஓய்வு நாள் வருது. அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். ஒவ்வொரு ஓய்வு நாள்லயும் ஜெப ஆலயங்கள்ல உபதேசிக்கப்படும். அது மாதிரி ஒரு ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணுகிறார். அங்கே சூமின வலது கை உடைய ஒரு மனுஷன் இருந்தார். வலது கை சூம்பி போய் குறைபாடுள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். பரிசேயர் வேத பாரகர் இந்த 2 கூட்டமும் இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதே நோக்கமா வச்சு அவருக்கு பின்னாடி வந்தாங்க. அவங்க இந்த ஓய்வு நாள்ல இந்த சூமின கை உள்ளவனை சுகமாக்குறாரா அப்படின்றத பாக்குறதுக்காக அவங்க அது அவர் மேல நோக்கமாய் இருந்தார்கள். அவரை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல. அவரிடத்திலிருந்து உபதேசத்தை கேட்டு நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற எண்ணத்தோடு வரல. அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்ற எண்ணத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறாங்க. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய சிந்தனைகளை கூட அறிந்திருக்கிறார். இவங்க அப்படி யோசிக்கிறத இயேசு அறிந்து சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றான். அந்த சூமின கையுடனை பார்த்து ஜெப ஆலயத்துல நடுவுல நிற்கும்படியா சொல்றாரு. அவன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். அந்த பரிசேயர் வேத பாரகரை பார்த்து இயேசு ஒரு கேள்வியை கேட்கிறார். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? ஓய்வு நாள்ல நல்லது செய்யறது அல்லது தீமை செய்யறது, 2ல எதை செய்யலாம்? ஜீவனை காக்கிறது அல்லது அழிக்கிறது, எதை செய்யலாம்? எது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயே கேட்கிறாரு. கேள்வி கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். முதல்ல அவங்களுக்கு பதில் சொல்லிடுறாரு. அவங்க என்ன யோசித்தாங்களோ, அந்த ஓய்வு நாள்ல நன்மை செய்யறது தான் நியாயம் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த மனுஷனை பார்த்து உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. உடனே, அந்த உடனேன்றது ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல அவன் கைய நீட்டின உடனே அவன் கை சொஸ்தமாயிற்று, சுகமாயிடுச்சு. மற்ற கையை போல, சாதாரணமா ஒரு கையை போல நல்ல சுகமாயிடுச்சு. சூம்பின கையுடையவனுடைய கை
வலது கை சரியாயிருச்சு, சொஸ்தமாயிருச்சு. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு, இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு, அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய அந்த கூட்டம் மூர்க்க வெறி கொண்டு, கோபம் கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் தவறா இருந்துச்சு. இயேசுவை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இருதயம் கடினப்பட்டு இருந்ததுனால அவங்களால அந்த அற்புதத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியல. இயேசுவோட வல்லமைய அவங்களால அறிந்து கொள்ள முடியல. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இங்க இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்கள்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஜெபம் பண்றதுக்காக ஒரு மலையில ஏறி ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு பாக்குறோம். 5வது அதிகாரம் 16வது வசனத்துல வனாந்திரத்துல தனித்து போய் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியா கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் தனியா போய் முழுதும் ஜெபம் பண்ணினார். அது போல நம்மளும் ஜெப வாழ்க்கையில இயேசுவை போல ஜெபம் பண்ண நம்மளும் கற்றுக்கொள்ளணும். தனியா தேவ சமூகத்துல அதிக நேரம் காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவ பலனை பெற்று அவருக்கு மகிமையான சாட்சியா வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோன்னா, முதல்ல ஓய்வு நாள்ல இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் கதிரை கொய்து அதை சாப்பிட்டாங்க. இதை பார்த்த பரிசேயர் குற்றப்படுத்தினாங்க. ஓய்வு நாள்ல செய்யக்கூடாத செய்யறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவங்களோட பேசுறாரு. தாவீதும் அவனோடு கூட இருந்தவங்களும் பசியா இருந்த போது தேவாலயத்துல இருந்தத ஆசாரியர் மட்டும் சாப்பிடக்கூடியதை வாங்கி புசித்தாங்க. தான் சாப்பிட்டதும் இல்லாம தான் கூட இருந்த சாதாரண மனுஷரும் சாப்பிடும்படி தன்னோடு கூட இருந்தவங்களுக்கும் கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஓய்வு நாள்ல தேவைகள் மனுஷர் தான் முக்கியம். அவங்களோட தேவைகள் சந்திக்கப்படலாம், அதுக்காக செயல்படலாம் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவரா இருக்காரு. அவரே ஓய்வு நாளுக்கும் ஆளுகை செய்யக்கூடியவர், செயல்படக்கூடியவர், மேற்பட்டவர் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்ததாக இன்னொரு ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துல உபதேசித்தார். அங்க சூம்பின கையுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். சுற்றிலும் வேத பாரகரும் பரிசேயரும் இவர் என்ன செய்ய போறாரு, அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக கூடியிருந்தாங்க. சொஸ்தமாக்குறாரா அப்படின்னு பாக்குறதுக்காக கூடியிருந்தாங்க. அவங்களோட சிந்தனைகளை அறிந்து அந்த சூம்பின கையோட எழுந்து நிற்க சொல்லி அவங்கள பார்த்து, ஓய்வு நாள்ல நன்மை செய்கிறது, தீமை செய்கிறது, ஜீவனை காப்பாத்துறது, அழிக்கிறது, இதுல எது செய்கிறது நியாயம் அப்படின்னு கேட்டாரு. அதுல நன்மை செய்கிறது நியாயமான காரியம். அது அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு, அப்ப சூமின கையுள்ளவனை உன் கைய நீட்டு அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவன் கைய நீட்டுனா அது மறு கைய போல ஆயிடுச்சு. இத பார்த்தோன்னே அந்த பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் கோபம் இயேசுவை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு மலையில ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை போல நாங்களும் ஆண்டவரே ஜெபிக்க எங்களை ஆண்டவரே இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கும் அந்த ஜெப ஆவியை தந்து உம்மை போல நாங்க மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி போடுங்க. சத்தியத்தை சரியாய் அறிந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்மையான காரியங்களை செய்ய எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல
சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்களுக்கு உடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.